மரியான்றது வந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்ட். எப்போவுமே வந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு திரைக்கதையில சுத்தி இருக்க மத்த சப்போர்ட்டிங் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் அது நிக்கும். நீங்க என்னதான் அத ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் படமே அவங்களே காமிச்சாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கான ரீசன், அதுக்கான நோக்கம், அது அதுக்கு எப்படி கான்ஃப்ளிக்ட்ஸ் வருது, அது கான்ஃப்ளிக்ட்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுது, அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ அதுக்கு குடுக்குறது யாரு, அத அவ ஏத்துக்கிறாளா இல்லையா, இவ்ளோ டைமென்ஷன்ஸ் இருக்கு ஒரு கேரக்டர். ஸோ ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ப்ரொட்டகனிஸ்ட்னா அது அந்த இடத்துக்கு போறதுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு இதுவா இருக்கும். இதுல மரியா எந்த அளவுக்கு ஒரு மெயினான கேரக்டரா இருக்கோ அந்த அளவுக்கு ஆண்டன் ஒரு கேரக்டர் அதுதான் பாவலனா பண்ணியிருக்காரு. அது ஈக்குவலி அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸே பண்ணுதுன்ற மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்புல இருக்கும். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ணாவோட கேரக்டர் வரும்போது அது சில விஷயங்கள் பேசுறதோ, அது பிஹேவ் பண்றதோ, அது கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கதையோட டைமென்ஷன். அதனால தான் ட்ரெய்லர்லயே பார்த்தீங்கன்னா, அவர் வந்ததுக்கு அப்புறம் ட்ரெய்லரோட டைமென்ஷன் மாறும். கிரியேட்டிவாவே மாறும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு எமோஷனல் டச் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு குளோபல் ஒரு ஒரு ஹைலைட்டிங் மொமெண்ட்ஸா ஃபீல் ஆகும். அந்த ஸ்விட்ச் வந்து ட்ரெய்லர்ல வாண்டடா பண்ணது அது. ஸோ அது கதையிலுமே இருக்கும்.